இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சூழ்நிலைக்கு பயப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனம் 56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். But all this was done that the scriptures of the prophets might be fulfilled. Then all the disciples forsook him and fled. Matthew chapter 26 verse 56. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் எதெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேறுவதற்காக இவைகள் சம்பவிக்கின்றன. இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்றாரு. இம்மிடியட்டா அது அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, சீஷர்கள் அவரோடு கூட இருந்தவங்க அவரை விட்டு ஓடி போனார்கள் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் சூழ்நிலைகளுக்கு பயப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். என கண்மானவர்களே, அதாவது இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னை தாயின் வயிற்றுல உருவாவதற்கு முன்பாகவே தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் ஒரு பர்பஸுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய நோக்கம் பெரியது, என் வாழ்க்கையில அவர் செய்கிற காரியங்கள் மகத்துவமானவைகள் அப்படின்னு பல நேரத்துல பெரிய பெரிய காரியங்களை குறித்து பேசுவோம். ஆனா என் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, நான் விரும்பாத ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, அந்த நேரத்துல பயம் இல்லாமல் என்னை அழைத்த தேவனை நம்பி நான் நிற்கிறேனா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய சூழ்நிலைக்கு நான் எப்பவுமே பயந்தது கிடையாது அப்படின்னு? நம்ம குறிச்ச கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தனக்கு என்னென்ன காரியம் நடக்க போகுது, தான் எப்படி அடிபட போகிறேன், பாடுபட்டு சிலுவையில மரிக்க போகிறேன், ஈவன் உயிர்த்தெழுதலை முதற்கொண்டு சொல்லியாச்சு. என்னைய சிலுவையில அடிச்சு கொன்னுருவாங்க, நான் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் நான் உயிர்த்தெழுதுவேன், உயிர்த்தெழுந்து உங்களை மறுபடியும் கலிலேயாவில் மீட் பண்ணுவேன் அப்படின்ற முதற்கொண்டு சொல்லியாச்சு. அது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட சீஷர்கள் தான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பயந்து ஓடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலை வருதுன்னா, காரியம் அந்த சூழ்நிலையை என்னுடைய தேவன் முன்பாக அறிந்திருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து சொல்லிடுறாரு, எல்லாமே நடக்கிறது எல்லாமே தீர்க்கதரிசிகளாலே உரைக்கப்பட்டவை, எல்லாமே பிதாவுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. இத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 2வது காரியம், நம்ம ஏதோ வாயினால ஒரு பெரிய வீரனை போல சொன்னா மாத்திரம் போதாது. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், தேவனோடு கூட நான் நிற்பேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதாது. நம்ம நினைக்கலாம், பிரதர் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனோடு கூட நடக்கிறவன், அவருக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு என் குடும்பத்தை கூட சரியா பார்க்காம ஊழியத்திற்காக நான் வந்தவன், நீங்க என்ன சொல்றீங்க, என்னை சூழ்நிலைக்கு பயப்படுவானா அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இங்க இயேசுவை விட்டு ஓடி போன ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நேரடியாக அழைத்தார். அவ்வாறு அழைக்கப்பட்ட, தன் குடும்பத்தையே விட்டுட்டு வந்த, தன்னுடைய வேலை ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்தவங்க தான் இந்த சீஷர்கள். அவங்களுக்கு நடந்த கதை என்ன, அவங்களுக்கு என்ன நடந்தது? அந்த சூழ்நிலையை கண்டு பயந்து ஓடி போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதாவது நம்ம நினைக்கலாம், நான் இயேசுவோடு கூட வாழ்கிறேன் அப்படின்னு. நம்ம ஆவியில மாத்திரம்தான் இயேசுவோடு கூட இருக்கிறோம், ஆவியில மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து செய்கிற காரியத்தை உணர்கிறோம், பேசுகிறதை உணர்கிறோம். ஆனா இந்த சீஷர்கள் தங்கள் கண்ணார கண்டு மகிழ்ந்தவர்கள், தங்களோட இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், அவ்வளோ அற்புதத்தை பக்கத்துல இருந்து பார்த்தவங்க. அவர் கை வச்ச உடனே காது கேட்குது, கண்ணு சுகமாவுது, இன்னும் பல பல அற்புதங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த அந்த சீஷர்கள் தான் சூழ்நிலை அப்படின்னு வரும்போதுல ஓடி போனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதே சீஷர்கள் தான் ஆவியானவரை பெற்ற பின்பு தங்களுடைய எல்லா மோசமான சூழ்நிலைகளிலும் கூட
இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டவர்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஆகவே நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் எப்போது நம்மை பலப்படுத்துகிறாரோ அப்போது மாத்திரமே சூழ்நிலைகளுக்கு எதிராக தேவனுக்காக நிற்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களுக்காகவும் நன்றி தகப்பனே. எங்களை அழைத்த அழைப்பிற்காய் நன்றி அப்பா. அப்பா, ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலை நாங்க விரும்பாததா இருக்கலாம், சில தாறுமாறான சூழ்நிலைகளை நாங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை காக்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நேரத்திலே அறிக்கையிடுகிறோம் அப்பா. அப்பா, ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்ட ஜனங்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நிற்க நீர் பலப்படுத்துகிறீர், எங்களை நிற்க வைத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாற ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.